மேடை பேச்சு என்பது எனக்கு புதிதல்ல என்றாலும் இலக்கிய மேடைக்கு நான் புத்தம் புதியவன். இந்த புத்தம் புதியவனை வரவேற்க வந்துள்ள, இந்த புத்தம் புதியவனை ஏற்றுக்கொள்ள வந்துள்ள, இந்த புத்தம் புதியவனுக்கு வாய்ப்பளிக்க வந்துள்ள உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். புதியவர்களை இந்த பூமி எப்போதும் வரவேற்கத்தான் செய்கிறது. இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் எத்தனையோ ஆயிரம் புதியவர்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அத்துணை பேரையும் இந்த பூமி வரவேற்கத்தான் செய்கிறது. அத்தனை பேருக்கும் வசதியாய் வாழ வாய்ப்பளிக்கிறது, வாய்ப்பாய் வாழ வசதி செய்கிறது. இந்த பூமியை புரிந்து கொள்ளாதவர்கள் தான், இந்த பூமியோடு இணங்க தெரியாதவர்கள் தான், இந்த பூமியோடு பழக தெரியாதவர்கள் தான் இங்கே வாய்ப்பிழக்கிறார்கள், அல்லது வாயை பிளக்கிறார்கள், அல்லது வாழ மறுக்கிறார்கள். நான் பூமி என்று உச்சரிக்கும் போது அது எதை பொருட்படுத்துகிறது? இந்த மண்ணுருண்டையா, அல்லது இந்த மண்ணுருண்டையில் வாழும் மக்களா, அல்லது இந்த மக்களை உருவாக்கிய இயற்கையா, அல்லது இந்த இயற்கையை படைத்த இறைவனா? இதில் நீங்கள் எதை புரிந்து கொண்டாலும் அது சரியாகத்தான் இருக்கும். ஆகவே அதை உங்கள் பொறுப்பிலே, உங்கள் முடிவுக்கு நான் விட்டுவிடுகிறேன். நான் பூமி என்றே உச்சரிக்கிறேன். இந்த பூமியை ஒருபோதும் பழிக்காதீர்கள். அது வசந்தத்தை மட்டுமே தருவதற்கு எத்தனிக்கும் போது நாம் தான் வருத்தத்தை தேடி தேடி அதை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். இந்த பூமியிலே எத்தனையோ நன்மைகள் நம்மை சுற்றி சூழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் தான் தீமையை தேடி அதற்குள்ளாக ஒளிந்து கொண்டு அங்கிருந்து கொண்டு நன்மையை தேடிக்கொண்டிருக்கிறோம். இந்த பூமி எப்போதும் நமக்கு சுகத்தையும் இன்பத்தையும் நன்மையும் மட்டுமே தருவதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு கவிஞன் எழுதினான், 100 மரங்களை வெட்டியே களைத்தவனுக்கு நிழல் தந்தது 101வது மரம் என்று சொல்லி. அதுதான் பூமி, அதுதான் இயற்கை. நம்மை சுற்றிலும் நன்மைகளே சூழ்ந்திருக்கிறது. பூமி சிறந்தது என்று சொல்லி நீங்கள் சுட்டி காட்டுகிறீர்கள். ஆனால் உங்கள் கவிதைகளோ தீயாய் அல்லவா பூத்திருக்கிறது என்று சொல்லி நீங்கள் என்னுடைய புத்தகத்தை படித்த பிறகு ஒருவேளை கேட்கலாம். ஆகவே அதற்கான பதிலை இப்போதே கூறி உங்களை அனுப்புவதுதான் சரியானதாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். நான் நேசிக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சிறு பழுதும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இந்த படைப்பு. தந்தை தன் மகன் மீது கோபப்படுவது அவன் மீது உள்ள வருத்தத்தினால் அல்ல, அவன் மீது உள்ள மிகப்பெரிய காதலினால், அவன் பேரில் உள்ள மிகப்பெரிய அன்பினால். ஆம், இந்த சமூகத்தையும் இந்த பூமியையும் நேசிக்கிறதுனால்தான் அதில் ஒரு சிறுபிழையும் உயர்ந்திருக்கிற சமூகம். முன்னோக்கி தள்ளிவிட வலிமையற்றதானாலும் பின்னோக்கி ஓடிவிடாமல் இருக்கும் சர்க்கரங்களின் சொருகு கற்களில் இந்த படைப்பும் ஒன்றாக இருந்துவிட்டு போகட்டும் என்று சொல்லி என்னுடைய புத்தகத்தில் என்னுடைய புத்தகத்தை பற்றி நான் எழுதியிருக்கிறேன். நமக்கு ஏற்புடையதல்லாத, நாம் விரும்பத்தகாத ஏதொன்றும் நம்மை சுற்றி இந்த சமூகத்திலே நிகழும் போது அதற்கான எதிர்ப்பை ஏதோ ஒரு வடிவத்தில் நாம் காண்பித்தாக வேண்டும். எனக்கு வாய்த்த வடிவம் கவிதை. இப்படிப்பட்ட படைப்புகளும் படைப்பாளர்களும் இன்னும் அதிக அளவில் தேவைப்படுவதனால்தான் இதோ எந்த எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் எதிர்பாராமல் இந்த மேடையிலே இந்த பெருந்தகைகள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். உங்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். இது சரியல்ல என்று நீங்கள் உணரும் காரியத்தை சகித்துக் கொள்ளாமல் அதற்கு ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் எதிர்ப்பு செய்யுங்கள். கவிதை எழுத நான் அழைக்கவில்லை, எழுதினால் நல்லது. ஆனால் கவிதை எழுதுவதோடு களத்தில் இறங்கினீர்கள் என்றால் இன்னும் சிறப்பு. ஆனால் உங்கள் எதிர்ப்பை நீங்கள் காட்டித்தான் ஆக வேண்டும். இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள எந்த கவிதையும் என்னை வருத்தி கொண்டு எழுதியதல்ல. எல்லாம் என்னில் வழிந்து வந்தவைகள். புத்தகமாக வேண்டும் என்றோ விழா வைத்து அதை வெளியிட வேண்டும் என்றோ நினைத்து இவற்றை நான் எழுதவில்லை. வந்தது எழுதினேன், எழுதினேன் வந்தது, வர வர எழுதினேன், எழுத எழுத வந்தது. எழுதியவற்றை பிறரோடு பகிர்ந்து கொண்ட போதுதான் தெரிந்தது இது வீட்டிற்குள்ளே வைக்க வேண்டிய கவிதைகள் அல்லவென்று. ஆகவே அதை புத்தகமாக வேண்டும் என்று நினைக்கத்தான் செய்தேன். அதை இவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். எது ஒன்றும் தலைப்போடு ஒத்துப்போக வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். சமூக ஊடகங்களிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால், பிரபாகரன் உயிரோடு இருப்பது உறுதியாகிவிட்டது என்று தலைப்பிட்டிருப்பார்கள். உள்ளே ஊறுகாய் செய்வது எப்படி என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள்.
ஆனால் சமூக ஊடகங்களுக்கு அது பரவாயில்லை. உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றால், அது ஏற்புடையதில்லை என்றால் நாம் மேல் நோக்கி நகர்த்தி விடலாம், அதை தவிர்த்து விடலாம். ஆனால் திருமண மேடை, ஆன்மீக மேடை, இலக்கிய மேடை, அரசியல் மேடை, இந்த மேடைகளில் பேசுகிறவர்கள் கூட சில நேரங்களில் தலைப்பை தள்ளி வைத்துவிட்டு தறிகெட்டு கொண்டு ஓடிக்கொண்டிருப்பார்கள். அது கூட ஒரு சில மணித்துளிகளில் முடிந்துவிடக்கூடிய காரியம்தான். ஆனால் புத்தகம் என்று சொல்வது ஆவணப்படுத்தப்படுகிறது. ஆண்டாண்டு காலமாக அது இந்த சமூகத்தை ஆளுகை செய்யக்கூடியது. ஆகவே புத்தகத்தின் தலைப்பும் உட்கருத்தும் ஒத்துப்போக வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு கவிதைக்கும் தனித்தனியாக தலைப்பு வைத்தாலும் எல்லா கவிதைகளுக்குமான ஒத்த தலைப்பாக, ஒத்துப்போகிற தலைப்பாக இந்த தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. பூத்தீயாய் பூத்திருக்கு என்ற தலைப்பிட்ட எந்த கவிதையும் இந்த புத்தகத்தில் இல்லை என்றாலும் இந்த தொகுப்பில் உள்ள ஒவ்வொரு கவிதை பூக்களும் தீயாய் பூத்திருக்கும். என்னை நான் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லிக் கொள்வதில்லை, ஆனால் என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒருபோதும் நான் தயங்கியதில்லை. துன்பம், துக்கம், சோகம், வருத்தம், போராட்டம், பிரச்சனை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை எல்லாம் நான் காதில் மாத்திரம்தான் கேட்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் நான் கண்டதே இல்லை. இதை ஒரு நண்பரிடம் சொல்லும் போது அவர் சொன்னார், இப்படியெல்லாம் சொல்லி தெரியாதே, சொன்னால் உடனே அவையெல்லாம் உனக்கு வந்துவிடும் என்றார். நான் சொன்னேன், இப்படி சொல்லிக் கொண்டு திரிவதனால்தான் அவைகள் எதுவும் என்னிடத்தில் வருவதில்லை, என்னிடத்தில் நெருங்குவதில்லை என்று நான் சொன்னேன். நான் மேலே குறிப்பிட்டுள்ள இந்த பாதகங்கள் எல்லாம் ஒருவேளை எனக்கு வந்திருக்கலாம், ஆனால் அவைகளை நான் மதித்து இருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். அவற்றை அவைகளாக நான் அடையாளம் கண்டிருக்க மாட்டேன் என்று நினைக்கிறேன். ஆகவே இதை நான் இப்படி பெருமையோடு சொல்கிறேன் என்றும் நான் நினைக்கிறேன். இனிமையான இளமை பருவம், வளமான வாலிபை பருவம், சிக்கலில்லாத உறவுகள், குதூகலமான குடும்பம், தேவையான பணம், விரும்பி செய்யும் உத்தியோகம், நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவன். 83 வயது நிரம்பியும் இன்றும் எனக்கு உதவியாக இருக்கும் என் தகப்பனார் என்னோடு இருக்கிறார். வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். 83 வயதாகியும் இன்றும் எனக்கு உதவியாக இருக்கும் என் தந்தை என்னோடு இருக்கிறார்கள். 22-20 வயது நிரம்பியும் இன்னும் என் சொல் பேச்சு கேட்டு நடக்கும் 2 மகன்கள் எனக்கு இருக்கிறார்கள். அவர்களை நான் மகன்கள் என்று சொல்வதில்லை, மகான்கள் என்றுதான் சொல்லுவேன். இதற்கே நீங்கள் இவ்வளவு கைத்தட்டி விட்டீர்களே. 23 ஆண்டுகளாகியும் என் சொல் பேச்சு கேட்கும் மனைவியோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போது சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தானே? என் உடன்பிறப்பு, என் மூத்த சகோதரன், அவர்தான் எனக்கு ஆன்மீக குருவாகவும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லித் தருகிற ஆசிரியராகவும் இருக்கிறார். எப்போதும் நான் அவரை என் அறிவாசான் என்றுதான் சொல்லுகிறேன். அவர் எனக்கு அறிவாசானாக இருக்கிறார். இதோ என் அருள் ஆசான் அருள் பிரகாஷ் அவர்களே. நான் ஏன் அருள் ஆசான் என்று சொல்லுகிறேன் என்றால், என்னில் எந்த குறையும் அவர் கண்டுபிடிக்கவே மாட்டார். என் பேச்சில், என் எழுத்தில், என் நடக்கையில் எதிலுமே ஒருபோதும் அவர் பிழை கண்டதே இல்லை, குற்றம் கண்டதே இல்லை. நீ எழுது, நீ பேசு, நீ செய் என்று மட்டும்தான் சொல்லுவார். ஆகவே அவர் என்னுடைய அருள் ஆசான். அங்க உட்கார்ந்து இருக்கிறாரே, அவர் என் தமிழ் ஆசான், என் அருமை அண்ணன் ஜெயபாஸ்கரன் அவர்கள். ஏன் அவரை நான் தமிழ் ஆசான் என்று சொல்கிறேன் என்றால், எங்கே கைகள் தட்ட வேண்டுமோ அங்கே கைகள் தட்டுவார், எங்கே தலையில் தட்ட வேண்டுமோ அங்கே தலையில் தட்டுவார். ஆகவே அவர் என்னுடைய தமிழ் ஆசான். இப்பேற்பட்டவர்களை அரணாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனே அல்லாமல் வேற என்ன? இது ஒரு இலக்கிய நிகழ்வு, அதுவும் ஒரு நூல் வெளியீட்டு விழா, அதிலும் கவிதை நூல். ஆசிரியரோ அறிமுகமில்லாதவர், முதல் நூல். வெளியிடும் இடம் சென்னை, கிழமை சனி, நேரம் மாலை. இந்த நிகழ்விற்கு இந்த அரங்கம் நிறைந்திருக்கிறது. என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லாமல் இப்படி இருக்க முடியும்? நான் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. இதோ இப்போது இந்த இலக்கியம் வாய்த்திருக்கிறது, இந்த கவிதைகள் வாய்த்திருக்கிறது, அதுவும் சிறப்பாய் வாய்த்திருக்கிறது. இந்த கவிதைகள் எல்லாம் எனக்கு வாய்த்திருக்கிறது என்று சொல்வதற்கு சான்று என் முன்பாக அமர்ந்திருக்கும் நீங்கள். அது சிறப்பாய் வாய்த்திருக்கிறது என்று சொல்வதற்கு சான்று உங்கள் முன்பாக அமர்ந்திருக்கும் இவர்கள்.
நீங்கள் இங்கே வந்ததினாலே இந்த கவிதைகளை இனி வாசிப்பீர்கள். ஆனால் என் கவிதைகளை வாசித்ததினாலே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். இவர்களுக்கும் எனக்குமான இலக்கிய இடைதூரம் சற்று அதிகம்தான். ஆனாலும் இந்த கனிந்த கனிகள், இந்த முளைவிட்ட பயிருக்கு நீர் பாய்ச்ச வந்திருக்கிறார்களே ஏன்? நீங்கள் எல்லாரும் உங்கள் நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்து என்னை வாழ்த்த வந்திருக்கிறீர்களே ஏன்? 2 காரணிகளை சொல்லுவேன். ஒன்று, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இரண்டாவது, என் மொழி ஆசீர்வதிக்கப்பட்ட மொழி. என் மொழி அணையா மொழி. அது எவரையும் அணைக்கும் மொழி, அது எவரையும் இணைக்கும் மொழி. இதோ தமிழால் இணைந்திருக்கிறோம், தமிழுக்காக இணைந்திருக்கிறோம். தமிழ் மொழி சிதைந்து கொண்டிருக்கிறது, தமிழ் மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்தில் இந்த மொழி காணாமல் போய்விடும் என்றெல்லாம் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ மொழிகள் அழிந்து விட்டது என்பது உண்மைதான். ஆனால் அந்த வரிசையில் தமிழ் மொழியை அவ்வளவு எளிதாக வைத்துவிட முடியாது. 3000 ஆண்டுகளுக்கு முன்பே இலக்கண அடித்தளமும் கட்டமைப்பும் கொண்டிருந்தது நம் மொழி. இன்று உலக அரங்கில் ஏறி நின்று சூளுரைத்துக் கொண்டிருக்கிறது நம் தமிழ். ஆகவே முன்னொரு காலத்தில் தமிழ் என்ற ஒரு மொழி இருந்தது என்று பின்னொரு காலத்தில் வரலாறு எழுதப்பட வாய்ப்பே இல்லை. முன்னொரு காலத்தில் தமிழ் என்று ஒரு மொழி இருந்தது என்று பின்னொரு காலத்தில் வரலாறு எழுதப்பட வாய்ப்பே இல்லை. ஆனால் முன்னொரு காலத்தில் தமிழன் என்று ஒரு இனம் இருந்தது, அது இந்த தமிழைத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு எழுதப்படுவதற்கு சற்று வாய்ப்பு இருக்கிறது. எனவே நம் மொழியை காப்பாற்றுவதற்காக தமிழில் பேசுங்கள் என்று சொல்வதை விட, உங்களை காப்பாற்றிக் கொள்ள, நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் தமிழில் பேசுங்கள் என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். மொழிக்கு பரிந்து பேசிக்கொண்டு யாரும் இங்கே தமிழில் பேசிவிட வேண்டாம். ஐயோ என் மொழி அழிந்து விடுமே, ஆகவே நான் தமிழில் பேச வேண்டுமே என்ற அவசியம் இல்லை. நம் பண்பாட்டை காப்பாற்றிக் கொள்ள, நம் அறத்தை காப்பாற்றிக் கொள்ள, நம் அடையாளத்தை காப்பாற்றிக் கொள்ள நம் மொழிக்கு முதன்மை தருவோம். நாம் நம்மை தொலையாமல் காத்துக் கொள்வதற்கு நம் மொழியை முன்னிறுத்துவோம். தமிழ் முக்தி அடைந்த மொழி, அது முற்று பெறாது. தமிழ் தன்னை தற்காத்துக் கொள்ளும் திறன் படைத்தது என்று என்னுடைய கருத்தை நான் இங்கே முன்வைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே பேசிய என்னுடைய மூத்தவர்கள் இன்றைய நிகழ்வின் தலைப்போடு ஒத்து போயிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பணி கொடுக்கப்பட்டதோ அப்படி பேசி அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே நானும் அப்படித்தான் பேசி அமர வேண்டும். ஏற்புரை நன்றி உரை சொல்ல வந்த நான் அறிவுரை செய்து கொண்டிருப்பது பொருத்தமாக இருக்காது. ஆகவே ஏற்புரை நன்றி உரை சொல்ல வந்த நான் நன்றி மட்டும் சொல்கிறேன். நல்லுள்ளங்கள் வாழ்த்துங்கள், அதையும் கவிதை வடிவிலே சொல்லுகிறேன், கொஞ்சம் கனிவோடு கேளுங்கள். இதோ என்னுடைய நன்றி உரை. நான் நேசிக்கும் என் மொழியே, தானே வந்து என்னை தழுவிய தமிழே, உனக்கு முதல் நன்றி. நான் நேசிக்கும் என் மொழியே, தானே வந்து என்னை தழுவிய தமிழே, உனக்கு என் முதல் நன்றி. என்னை நேசிக்கும் இறைவா, தமிழை என் மொழியாக்கி அதில் என்னை கவி செய்யும் ஒளியாக்கி இந்த உலகிற்கு என்னை வெளியாக்கிய என் கர்த்தா, உனக்கு என் முழு நன்றி. இவ்வுலகிற்கு என்னை தந்த என் தந்தையே, என்னுடன் இன்று இல்லாத என் அன்னையே, உங்களுக்கு என் மூத்த நன்றி. என் கவிதைகளின் முதல் வாசகியே, கடவுள் எனக்கு அளித்த வரமே. நான் கவிஞனாவதற்கு அவகாசம் அளித்த என் மனையே, என் துணையே, என் இணையே, உனக்கு என் மிக்க நன்றி. என் கவிதைகளின் சோதனை குழாயே, பிறக்கும் என் கவிதைகளின் தொப்புள் கொடி அறுப்பவனே, அணைந்திருந்த என் அடுப்பை அனல் மூட்டிய என் மூத்தவனே, என் உடன் பிறந்தவனே, உனக்கு என் மொத்த நன்றி. கதிருக்கு சேதமில்லாமல் களை எடுக்கும் உழவர்கள் போல், கதிருக்கு சேதமில்லாமல் களை எடுக்கும் உழவர்கள் போல், என் கவிதைக்கு சேதமில்லாமல் அதில் பிழையெடுத்த புலவர்களே, உங்களுக்கு என் மெத்த நன்றி. பூவிலே தீ போல கவிதைகளை நான் படித்தும், பூவிலே தீ போல கவிதைகளை நான் படித்தும், அதை பொன்னிலே சிலை போல புத்தகமாய் நீ வடித்தாய். பூவிலே தீ போல கவிதைகளை நான் வடித்தும், அதை பொன்னிலே சிலை போல புத்தகமாய் நீ வடித்தாய். நீடுவாள் இணையகம் தம்பி பால்ராஜ் அவர்களே, உங்களுக்கு என் மிக்க நன்றி.
நேரங்கள் தூரங்கள் என்ற காரணங்கள் சொல்லாமல், நேரங்கள் தூரங்கள் என்ற காரணங்கள் சொல்லாமல் வாருங்கள் என்று சொன்னதும் வந்திருந்து வாழ்த்துகிற என் பள்ளி பருவத்து தோழர்களே, என் உடன் பணிபுரியும் என் நண்பர்களே, கைத்தூக்கி காட்டுங்க. உங்கள் அனைவருக்கும் என் முத்தான நன்றி. எத்தனையோ அலுவல்களை ஆசுவாசப்படுத்திவிட்டு பணி முடித்தும் விடுப்பு எடுத்தும் சிரசில் உள்ள சிரமங்களை சற்றே இறக்கி வைத்து சிங்கார சென்னையின் மாலை நேர சாலை கடந்து எனக்காகவும் நம் மொழிக்காகவும் ஒன்றிணைந்து இந்த அரங்கத்தை அழகு செய்திருக்கும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும், உறவுகளுக்கும், நட்புகளுக்கும் என் முதிர்ந்த நன்றி. இத்தனை நன்றிகள் கூறின போதும் இன்னும் சில நன்றிகள் மீதம் உள்ளன. அவற்றிற்குரியவர்கள் இந்த மேடையின் மேல் அமர்ந்துள்ளனர். பெண்களை மான் என்றே வர்ணித்து வந்த இந்த சமூகம் உங்களை போன்றவர்களால் தான் இப்போது சிங்கம் என சினுங்க தொடங்கியுள்ளது. பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தும் பெண்ணியம் போற்றி கவிதைகள் கோர்த்தும், பெண்ணினத்திற்கு பெருமை சேர்த்தும் பெண்ணியம் போற்றி கவிதைகள் கோர்த்தும், கண்ணியத்துடன் அதற்கு கரைகள் வார்த்தும், கண்ணியத்துடன் அதற்கு கரைகள் வார்த்தும், பெண் நதிக்கரைகளை உடைத்து விடாமல் அதன் தடுப்பணை தேடி தகர்த்தெறிந்தும் எழுத்தென்னும் வாழ்கொண்டு கவிப்போர்கள் செய்து வரும் தங்கச் சகோதரிகளே, இந்த தம்பியின் கரத்திற்கு வலு சேர்க்க வாஞ்சையோடு வந்து என்னை வாழ்த்திய என் அன்பு சகோதரிகளே, உங்களுக்கு என் பாச நன்றி. தங்கள் நூல் வெளியீடுகளை சற்று தள்ளிவிட்டு கவிஞர் பட்டங்களை கொஞ்சம் கலைந்துவிட்டு, தங்கள் நூல் வெளியீடுகளை கொஞ்சம் தள்ளிவிட்டு கவிஞர் பட்டங்களை கொஞ்சம் கலைந்துவிட்டு ஊடக புகழை சற்று ஒதுக்கிவிட்டு எழுத்தாளர் பத்திரிகையாளர் என்ற பெருமைகளை சற்று மறந்துவிட்டு எனக்கு அண்ணன்மார்களாக மட்டும் இருந்து கொண்டு இந்த நூல் விழாவை தங்கள் குடும்ப விழாவாக நடத்தி கொண்டிருக்கும் என் அருளாசான் அருள் பிரகாஷ் அவர்களுக்கும், என் தமிழாசான் ஜெயபாஸ்கரன் அவர்களுக்கும் என் அன்பு நன்றி. புதியது செய்வோம், பூமிக்காக புதியது செய்வோம், பூமி காக்க புதியது செய்வோம். கற்பதற்கு காப்பதற்கே, வளர்வதற்கு வளர்ப்பதற்கே, வாழ்வதற்கு வாழ்த்துவதற்கே என கூறி உங்கள் வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டும் உங்களை வாழ்த்தியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.